மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு ரூபாய் 13,17,13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது. இதில் மிகப்பெரிய ஆபத்து மின் துறையில்தான் உள்ளது. தமிழ்நாடு மின் வாரிய குழுமம் TNEB குரூப் ரூபாய் 1,82,361 கோடி அளவிலான குவிந்த இழப்புகளையும் 2,47,130 கோடி கடனையும் சுமந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்படுவதற்கு மட்டுமே அரசு ரூபாய் 1,45,185 கோடி பொது நிதியை வழங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் உத்தரவின் காரணமாக அடுத்த 5 ஆண்டுக்கு கூடுதலாக ரூபாய் 11,800 கோடி வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது. அதேபோல் மாநில போக்குவரத்து கழகங்கள் ரூபாய் 72,607 கோடி இழப்பை சந்தித்துள்ளன. அவை இயங்கும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 78.81 செலவாகும் நிலையில் வருவாயாக கிடைப்பது வெறும் 25 ரூபாய் மட்டுமே. மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகத்தின் சிவில் சப்ளைஸ் செயல்பாடு மூலதன கடன் 27,181 கோடியாக உயர்ந்துள்ளது. இதற்கான முக்கிய காரணம் உயர்ந்துள்ளது. உதாரணம், ஒரு தந்தை நஷ்டத்தில் இயங்கும் 3 குடும்ப கடைகளுக்காக அமைதியாக ஜாமீன்தாராக கையெழுத்திட்டு உள்ளார் என்று நினைத்து பாருங்கள். அந்த கடன்கள் அவரது பெயரில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டுதோறும் அந்த கடைகள் மேலும் நஷ்டமாகின்றன. ஜாமீன் பொறுப்புகள் பெருகிக் கொண்டே செல்கின்றன. ஒரு நாள் அந்த கடன்களுக்கான முழு பொறுப்பையும் அவருடைய கதவை தட்டும். அதுபோலவே பொதுத்துறை நிறுவனங்கள் இழப்புகளுக்கு கடன்களும் இறுதியில் மாநில அரசின் நிதி சுமையாக மாறுகின்றன. Slide 14. The true debt picture. இப்போது முழு படத்தையும் ஒரு சேரா பார்ப்போம். சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக காட்டப்படும் ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி அரசு கடன் மாநிலத்தின் பொதுத்துறை நிறுவனங்கள் சுமக்கும் ரூபாய் 3,18,176 கோடி கடன்களையும் சேர்க்க வேண்டும். அதில் மின் விநியோக துறையின் கடன் ரூபாய் 1.7 லட்சம் கோடி, மின் உற்பத்தி துறையின் கடன் 1.3 லட்சம் கோடி, மின் பரிமாற்ற துறையின் கடன் ரூபாய் 31,000 கோடி, போக்குவரத்து கழகங்களின் கடன் ரூபாய் 44,000 கோடி. இது இல்லாம நுகர்பொருள் வணிக கழகத்தின் கடன் ரூபாய் 27,000 கோடி ஆகவே அடங்கி இருக்கின்றன. இதனுடன் குடிநீர் வாரியங்களில் ரூபாய் 7,776 கோடி குவிந்து இழப்புகளையும் சேர்க்க வேண்டும். மேலும் அரசின் உத்தரவாத பொறுப்புகள் கேரண்டிஸ் 65,659 கோடியில் இருந்து ரூபாய் 1,79,782 கோடியாக, அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்கு உயர்ந்துள்ளன. இந்த அனைத்தும் சேர்த்து பார்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு சுமார் 13.18 லட்சம் கோடியாகிறது. இந்த பெரிய வித்தியாசம் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வழக்கமான பட்ஜெட் ஆவணங்களில் முழுமையாக தெரிவதில்லை. அந்த மறைமுக தன்மையை முடிவுக்கு கொண்டு வந்து மாநிலத்தின் உண்மையான நிதிநிலையை வெளிப்படையாக மக்களுக்கும் சட்டமன்றத்திற்கும் முன்வைப்பதற்காக இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அன்றாட வாழ்க்கையில் ஒரு உதாரணம், ஒரு குடும்பம் வங்கியிடம் தனது வீட்டு கடனை பற்றி மட்டும் சொல்லுது என்று நினைத்து பாருங்கள். ஆனால் குடும்ப தொழிலுக்காக மகள் மற்றும் மகன் பெயர்களில் எடுக்கப்பட்ட கடன்கள் குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. சில காலம் அது மறைந்திருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த குடும்பம் தனது மொத்த கடன் சுமையின் உண்மையான அளவு எதிர்கொள்ள வேண்டிய சூழல் தவிர்க்க முடியாமல் வரும். அதே போலவே
மாநிலத்தின் முழுமையான நிதி பொறுப்புகளும் ஒரு நாள் முழுமையாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. Slide 15. The demographic dimension growing old. So growing old before growing rich. இந்த அறிக்கையில் உள்ள ஒவ்வொரு எண்ணின் பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கும் நேர்கடிகாரம் இதுதான். இந்தியாவின் முக்கிய மாநிலங்களில் எதையும் விட வேகமாக முதியோர் சமூகமாக மாறிக்கொண்டிருப்பது தமிழ்நாடு தான். 2011ஆம் ஆண்டில் 10.6 இருந்த முதியோர் மக்கள் தொகை பங்கு 2031ஆம் ஆண்டில் 18.2 உயரும் என கணிக்கப்படுகிறது. மேலும் 2100ஆம் ஆண்டளவில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேர் முதியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் தேசிய சராசரி சுமார் 27% மட்டுமே இருக்கும். வேலை செய்யக்கூடிய வயதினரின் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் பங்கு ஏற்கனவே தனது உச்ச நிலையை எட்டியுள்ளது. இனி அது குறையத் தொடங்கும். அதே சமயம் முதியோர் சார்பு விதம் ஓல்ட் ஏஜ் டிபெண்டன்சி ரேஷியோ 20.6 இலிருந்து 32.7 உயரும். அதாவது வருமானம் ஈடுபவர்கள் குறைவாகவும் அவர்கள் சார்ந்து வாழ்பவர்கள் அதிகமாகவும் இருப்பார்கள். இதனுடன் சுகாதார செலவுகள், ஓய்வூதிய செலவுகள் தொடர்ந்து உயரும். இது 2 கத்திரிக்கோள் பக்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று நோக்கி மூடப்படுவது போன்றவை. சிசஸ் எஃபெக்ட் சொல்வாங்க. ஒரு பக்கம் வருவாய் ஈடுபவர்கள் குறைகிறார்கள், மற்றொரு பக்கம் செலவுகள் அதிகரிக்கின்றன. இதுவே கடன் வலையின் டெப்ட் ட்ராப் அடிப்படை செயல்முறையாகும். இன்று தமிழ்நாடு மக்கள் தொகை அமைப்பின் வளத்தை டெமோகிராபிக் ஸ்ட்ரென்த் கொண்டிருக்கும் போதே நிதிநிலையை சீர் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் அந்த வாய்ப்பின் சாரம் ஆண்டுதோறும் சுருங்கிக் கொண்டே வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பின்னர் செலுத்த வேண்டிய விலையை மேலும் அதிகரிக்கிறது. எளிய வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் செல்வந்த மாநிலமாக மாறுவதற்கு முன்பே முதியோர் மாநிலமாக மாறிவிடுகிறது. ஒரு உதாரணம், ஒரு குடும்பத்தின் முக்கிய வருமானம் ஈட்டும் உறுப்பினர்கள் ஓய்வு பெறும் வயதை அடைந்துவிட்டனர். ஆனால் அவர்கள் மாற்றி புதிய வருமானம் ஈடுபடுபவர்கள் உருவாக்கவில்லை என்று நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட குடும்பம் தனது முதிய வயதிற்காக சேமிக்க வேண்டிய பாதுகாப்பான நேரம் எப்போது? வருமானம் இன்னும் கிடைத்துக் கொண்டிருக்கும் இப்போதுதான். வருமானம் நின்ற பிறகு அல்ல. அதே போலவே தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை சீர் செய்வதற்கான சிறந்த நேரம் இப்போதுதான். Slide 16. Post-COVID consolidation failure for 4 policies cause. தமிழகம் இப்படிப்பட்ட பொருளாதார சிக்கலால் மாட்டிக்கொண்டதற்கான 4 முக்கிய காரணங்கள் உள்ளன. அதை தவிர்த்து அவற்றில் ஒவ்வொன்றையும் மாற்றம் அதிகாரமும் மாநில அரசிடம் இருந்தது. வெளிப்புற அதிர்ச்சிகளால் உருவாக்கப்பட்ட அல்ல. முதலாவது, ஆண்டுக்கு ரூபாய் 25,000 கோடி வரை செலவாகும் புதிய நலத்திட்ட பொறுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆனால் அவற்றை நிலையான முறையில் நீதி அளிக்கும் தேவையான இணையான வருவாய் ஆதாரங்கள் உருவாக்கப்படவில்லை. இரண்டாவது, மிக முக்கியமான வரி மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டன. 2017ஆம் ஆண்டில் இருந்து ஜிஎஸ்டி இழப்பீடு திட்டம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்பது அனைவருக்கும் நல்லாவே தெரிந்தது. திடீரெல்லாம் நிறுத்தல இருந்த போதிலும் அந்த மாற்றத்துக்காக தயாராக வேண்டிய நடவடிக்கைகள் பொதுவான அளவில் மேற்கொள்ளப்படவில்லை. மூன்றாவது, அன்றாட நிதி பற்றாக்குறைகளை சமாளிப்பதற்காக மூலதன செலவுகளை தொடர்ந்து வெளியிடப்பட்டன. அதன் விளைவாக ரூபாய் 31,055 கோடி மதிப்பிலான சொத்து உருவாக்க வாய்ப்பு இழக்கப்பட்டது. நான்காவது, மாநிலத்தின் பொதுத்துறை நிறுவனங்கள் PSU நீண்ட காலமாக இருந்து வந்த கட்டமைப்பு ரீதியான பலவீனங்கள் சரி செய்யப்படாமல் விடப்பட்டன. மின்துறையின் நிதி இடைவெளி
நிரப்புவதற்கான ரூபாய் 1,45,180 கோடி செலவிடப்பட்டது. போக்குவரத்து துறையின் செலவுகள் டபுள்டு. நுகர்பொருள் வணிக கழகத்தின் கடன் 27,181 கோடியாக உயர்ந்தது. இங்கு நான் மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புவது ஒன்று உள்ளது. நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய பாரம்பரியம் தொடரும். பிரச்சனை ஒருபோதும் நலத்திட்டங்களில் அல்ல. பிரச்சனை என்னவென்றால் அவற்றை நீண்ட காலம் தாங்கி செல்வது தேவையான வருவாய் ஆதாரங்களை உருவாக்காமல் புதிய நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவதில்தான் உள்ளது. அன்றாட வாழ்வில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்தின் வருமானம் குறைந்த பிறகும் அது புதிய பெரிய மாதத்திர செலவுகள் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்கிறது என்று நினைத்து பாருங்கள். அதே நேரத்தில் செலுத்த வேண்டிய வரிகளை தொடர்ந்து ஒத்தி வைக்கிறது. வீட்டை பராமரிக்காமல் சிதைய விடுகிறது. மேலும் நஷ்டத்தில் இயங்கும் குடும்பத்தை தொழிலுக்கு அதை சீர்திருக்கி தொடர்ந்து பணம் செலுத்திக் கொண்டே இருக்கிறது. இவற்றில் ஏதேனும் ஒன்றை தனியாக சமாளிக்க முடியும். ஆனால் இந்த 4 ஒன்றாக நடந்தால் அதுவே ஒரு குடும்பத்தை நிதி நெருக்கடிக்குள் தள்ளும் பாதையாக மாறிவிடும். ஸ்லைட் 17. தமிழ்நாடு vs peers a comparative scoreboard. இந்த மதிப்பீடு அட்டவணை அதை முழுமையாக அறியும் உரிமை உங்களுக்கு உண்டு. இதில் 8 முக்கிய குறியீடுகள் உள்ளன. கடன், நிதி பற்றாக்குறை, வருவாய் கணக்கு, சொந்த வரி வசூல் திறன், வட்டி சுமை, கட்டாய செலவுகள், மூலதன செலவுகள் மற்றும் அரசின் உத்தரவாத பொறுப்புகள். இந்த 8 குறிப்பீடுகளையும் கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாடு கடைசி இடத்தில் உள்ளது. இவை அனைத்தும் ஒத்த தொழில்துறை அமைப்பு, ஒத்த பொருளாதார வலிமையும் கொண்ட மாநிலங்கள். மேலும் கொரோனா காலத்திற்கு பிறகு அவை அனைத்தும் ஒரே தொடக்க நிலையிலிருந்து மீட்சி பயணத்தை தொடங்கின. ஒரு தொடக்க புள்ளியில் இருந்து தொடங்கி ஒரு போட்டியை ஓடி அதன் ஒவ்வொரு கட்டத்திலும் கடைசி இடத்தில் முடித்தால் அதற்கு காரணம் பிரச்சனை வெளிப்புற சூழ்நிலை இல்லை. இந்த வேறுபாடு வீதியில் உருவானதல்ல, நாம் எடுத்த முடிவுகளால் தான் உருவானது. அன்றாட வாழ்க்கையில் ஒரு எளிய உதாரணம். உங்கள் வகுப்பு தோழர்களிடம் மதிப்பெண் பட்டியலுடன் உங்கள் மதிப்பெண் பட்டியலும் அருகருகே வைக்கப்பட்டிருந்தால் என்று நினைத்து பாருங்கள். அனைவரும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள், ஒரே பாடத்திட்டத்தை பின்பற்றியவர்கள், ஒரே தேர்வு எழுதியவர்கள். ஆனால் ஒவ்வொரு பாடத்திலும் நீங்கள் கடைசி இடத்தில் இருந்தால் அதற்கான நேர்மையான பதில் மதிப்பெண் பட்டியல் மறைப்பதல்ல, மாறாக நாம் எவ்வாறு படிக்கிறோம் என்பதை மாற்றுவதே சரியான பதிலாகும். ஸ்லைட் 18. The year ahead 2026-27 budget under scrutiny. இப்போது இந்த ஆண்டில் நிர்வகிக்க வேண்டிய நிதி இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். இதில் உள்ள எண்ணிக்கைகளை குறித்து நாம் முழு வெளிப்படை தன்மையுடன் பேச விரும்புகிறேன். இடைக்கால பட்ஜெட், இன்ட்ரிம் பட்ஜெட். மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் ஒரு ஆண்டில் 19% வளரும் என்று கணித்துள்ளது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் கிடைத்த உண்மையான வளர்ச்சி வெறும் 6.8 மற்றும் 7.7 மட்டுமே. நடைமுறைக்கு ஏற்ற வகையில் 8% வளர்ச்சியை மட்டும் எடுத்துக்கொண்டால் பட்ஜெட்டில் இன்ட்ரிம் பட்ஜெட்டில் கணிக்கப்பட்டதை விட சுமார் 21,000 கோடி குறைவான வருவாய்தான் கிடைக்கும். மேலும் பட்ஜெட்டில் தவிர்க்க முடியாத 2 பெரிய செலவுகள் முழுமையாக அதில் காட்டவில்லை. ஒன்று, மின்வாரிய நிறுவனங்களின் இழப்பு ஈடுகட்ட ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய சுமார் 16,000 கோடி நிதி உதவி. மற்றொன்று, உச்ச நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் கட்டாயமாக செலுத்த வேண்டிய ரூபாய் 11,800 கோடி. இதன் விளைவாக பட்ஜெட்டில்
ரூபாய் 48,696 கோடி என காட்டப்பட்டுள்ள வருவாய் பற்றாக்குறை நடைமுறையில் சுமார் ரூபாய் 87,000 கோடியாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது. அதாவது உண்மையான நிலையை விட கிட்டத்தட்ட 79% குறைவாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதேபோல் உண்மையான நிதி பற்றாக்குறை பிசிக்கல் டெபிசிட் சுமார் ரூபாய் 1.6 லட்சம் கோடியாக இருக்கக்கூடும். ஆனால் மாநிலம் சட்டப்படி பெறக்கூடிய அதிகபட்சம் கடன் வரம்பு ரூபாய் 1,52,144 கோடி மட்டுமே. எனவே ஒரு புதிய திட்டத்தை கூட தொடங்குவதற்கு முன்பே ரூபாய் 8,000 கோடிக்கு அதிகமான நிதி இடைவெளி ஃபண்டிங் கேப் உருவாகிறது. இந்த இடைவெளி இருப்பது நேர்மையாக ஏற்றுக்கொள்வதுதான் அதை சரி செய்வதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படியாகும். ஒரு உதாரணம், கடந்த சில ஆண்டுகளில் உங்கள் சம்பளம் உயர்வு வெறும் 7% மட்டும் இருந்த போதும் இந்த ஆண்டு எனக்கு 19% உயர்வு கிடைக்கும் என்று கருதி குடும்பத்தை செலவு திட்டத்தை அமைப்பது போன்றது. அதே நேரத்தில் மிகப்பெரிய 2 மாதத்திர கட்டணங்களையும் உங்கள் குறிப்பீடில் எழுதாமல் விடுவீர்கள். அப்படிப்பட்ட திட்டம் காகிதத்தில் அழகாக தோன்றலாம், ஆனால் மாத இறுதியில் உண்மையான நிலை அத்திட்டம் வாக்குறுதி அளித்தபடி இருக்காது. ஸ்லைட் 19. 6 principal findings. The cumulative picture. நிறைவாக சொல்வதற்கு முன் இந்த 6 முக்கிய கண்டுபிடிப்புகளையும் ஒரு முழு படமாக பாருங்கள். 5 ஆண்டுகளில் கடன் it has doubled. வட்டி செலவு மூலதன முதலீடு செலவை மிஞ்சி உள்ளது. வருவாய் பற்றாக்குறை கட்டமைப்பு ரீதியாக மாறியதோடு வரலாற்றிலே மிக உயர்ந்த நிலையை எட்டியுள்ளது. சொந்த வரி வசூல் திறன் கடுமையாக சரிந்துள்ளது. பொருளாதார பலவீனத்தால் அல்ல, வருவாய் கசிவுகள் மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட சீர்திருத்தத்தினால் கட்டாய செலவுகள் வளர்ச்சியான நிதியை ஒவ்வொரு ரூபாயிலும் வெறும் 13 பைசா அளவுக்கு குறைந்துவிட்டன. மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு ரூபாய் 13.18 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இவை 6 தனித்தனி பிரச்சனைகள் அல்ல, இவை அனைத்தும் ஒரே கட்டமைப்பு ரீதியான நோயின் 6 அறிகுறிகள். மேலும் ஒவ்வொன்றும் மற்றொன்றை ஊக்குவிக்கிறது. அதிகரிக்கும் கடன் வட்டி செலவு உயர்த்துகிறது. உயரும் வட்டி செலவு மூலதன முதலீடை சுருக்கிறது. குறைவான முதலீடு பொருளாதார வளர்ச்சியை மந்தமாக்கிறது. மந்தமான வளர்ச்சி வருவாய் உயர்வை பலவீனப்படுத்துகிறது. பலவீனமான வருவாய் மேலும் கடன் வாங்க வேண்டிய நிலையை உருவாக்குகிறது. இவ்வாறு ஒரு தீய சுழற்சி தொடர்ந்து இயங்குகிறது. இதன் விளைவாக அடுத்த தலைமுறைகள் சுமக்க வேண்டிய நிதி பொறுப்பின் பெரும் பகுதி ஏற்கனவே உறுதியாகிவிட்டது. அதனால்தான் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு உதாரணம், இது 6 வெவ்வேறு நோய்கள் அல்ல, ஒரு நோய் 6 விதமான அறிகுறிகள் வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு அறிகுறியும் தனித்தனியாக சிகிச்சை அளித்தால் முழுமையான குணமடைய முடியாது. நோயின் அடிப்படை காரணத்தை ஒருங்கிணைத்து முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும். மேலும் அது தாமதமாக அல்ல, ஆரம்பத்திலேயே செயல்பட வேண்டும். Slide 20. The way forward challenging but not hopeless.